எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். சங்கீதம் 37 4 5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளிச் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வாய்க்க பண்ணுவார், நல்ல கனிகளை காய்க்க பண்ணுவார். சகலத்தையும் தேவன் நமக்கு தந்து இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது, விசுவாசிக்கும் போது, வாசிக்கும் போது, யோசிக்கும் போது சகல காரியத்தையும் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் நமக்கு இன்னைக்கு என்ன வாய்க்கணும், இன்னைக்கு தேவன் தான் நம்ம வழியில் அவருடைய வார்த்தையில் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, அந்த பாதத்தில் அமர்ந்து அவரை படிக்கணும், வேதத்தை படிக்கணும். அப்பொழுது சகலத்தையும் தேவன் நமக்கு வாய்க்கு பண்ணுவார். சும்மாயிரு, சுகமாயிரு, தேவன் சொன்ன வார்த்தையை ஞானத்தோடு தியானத்தோடு தேவனுடைய பாதத்தில் அமரும்போது சகலமும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். இந்த நாளில் சொந்த பேச்சை பேசாமல், சொந்த வழியில் நடக்காமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். கடந்த 6 நாளும் தேவன் நமக்கு இந்த பூமியில் ஜீவனை பலனை தந்து உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அடுத்த 6 நாளுக்குள் என்ன வரும், என்ன போகும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது, இது நமக்கு தெரியாது. நமக்கு தேவன் சகலத்தை அறிந்த சர்வ ஞானமுள்ள தேவன். ஆகவே அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாக செம்மையாக செய்வார். நம்ம வேலை சும்மா இரு. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது சகலமும் வாய்க்க பண்ணுவார். சகலமும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும் என்று அர்த்தம் அல்ல. தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மையாய் வைப்பார், நம்மளை ஆஸ்வதிப்பார், சுகம் தந்து, பலன் தந்து, ஞானம் தந்து, பணம் தந்து, ஜனம் தந்து, நிலம் தந்து சகலத்தையும் தருவார் என்று வாக்கு தத்தம் செய்திருக்கிற தேவன். கேளுங்கள், கொடுக்கப்படும். இந்த நாளிலே நாம் கேட்கறது நித்திய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யம், முடிவில்லாத ராஜ்யம், என்றென்றைக்கு இருக்கிற நித்திய ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யம் இலவசமாய் வைத்திருக்கிறார். இந்த பூமியை தேவன் நமக்கு இலவசமாய் தந்தார். பூமியில் பிறந்தவுடனே காற்று, தண்ணி, உணவு, சூரிய வெளிச்சம் சகலத்தையும் தந்து அவரை நாம் பார்த்து அவரே நமக்கு தந்தார். மறுபடியும் நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவனை, நம்முடைய தேவாதி தேவனுடைய வார்த்தையை அவர் தந்தார். நம்ம அவருக்கு நம்மை தந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார். 6 நாளைக்கு பின்பாக சீசர்களை கூட்டிக் கொண்டு போய் உயர்ந்த மலையில மேல் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இந்த நாளிலே நம்ம ரூபத்தை மாற்றிக்கொள்ள, மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள, புதிய சிருஷ்டியாய் மாறும்படியாய் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். காலம் சமயமாயிருக்குது. 1000 வருஷ அரசாட்சிக்கு தேவன் காலத்தை தருவார். 1000 வருஷ அரசாட்சி தந்தால் மரணமில்லாத மறு வாழ்க்கை. இந்த பூமியிலேயே நம்ம 1000 வருஷம் வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதை தியானிப்போம். அதுக்காக இந்த நாள் சபை கூடி வந்த நாள் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் சகலத்தை நமக்கு வாய்க்கப்படுவார். மீண்டும் சந்திப்போம். ஆமேன். வணக்கம்.